எனக்கு அன்பானவர்களே, காலை வாழ்த்துக்கள். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் சோர்ந்து போய் ஒரு அறைக்குள்ளே அமர்ந்திருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். கவனிங்க, 3.5 ஆண்டுகள் கூட பிரயாணம் செய்த தங்கள் குரு தங்களை விட்டு கடந்து சென்றார். சிலுவை சுமந்து மரித்து விட்டார். அவர்கள் இதயத்தில் எல்லாம் காண்கிற காட்சி, கல்வாரி சிலுவையிலே தலையிலே முள்முடி சூடப்பட்டவராக, சரீரம் முழுவதும் உழுது காயப்படுத்தப்பட்டவராக, கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தி கல்வாரியிலே உயிரை விட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காட்சிதான் சீஷர்கள் இருதயத்திலே நிரம்பி இருக்கிறது. 3 நாட்களாக இரவும் பகலும் தூக்கம் இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம ஒரு அறைக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். இனிமே வாழ்க்கை என்ன என்று எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிற சீஷர்கள் நடுவிலே இறங்கி வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று. சமாதானம் இடந்து போயிருக்கிற சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று. என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு எதையெல்லாமோ நினைத்து கலங்கி போய் சோர்ந்து போய், இனிமே ஒரு எதிர்காலம் உண்டா, இனிமே எங்களுக்கு யார் உதவுவார்கள், இனிமே யார் எங்களோடு கூட இருப்பார்கள் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம். அந்த அறைக்குள்ளே வாழ்க்கை வெறுத்து போயிருந்த சீஷர்களுடைய நிலைமையாக இருக்கலாம். ஒருவேளை நிச்சயமாக என் கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்து சமாதானம் உண்டாகட்டும் என்று ஒரு மறுவாழ்வு சீஷர்களுக்கு கொடுத்ததை போல உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசியுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, சோர்ந்து போன சீஷர்களை தேடி வந்து அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களை உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்பி என் ஆடுகளை மேய்த்து விடுங்கள் என்று சொன்ன என் கர்த்தர் என் அன்பு பிள்ளைகளையும் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்க்கையிலே நம்பிக்கை கொடுத்து எதிர்காலத்தை குறித்து உள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.